அனைத்து டிஎன்பிசி மாணவர்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜிகே பாட்டில் யூனிட் நம்பர் 6 பார்க்க போகிறோம். எனது பேர் சுந்தரராஜன். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஐஸ்வர்யா அகாடமியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு முக்கியமான டாபிக்கு, அதிகமான வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய டாபிக் இந்த அலகு 6 பாருங்க. தமிழகத்தில் அரசியல் இயக்கங்களில் பரிணாம வளர்ச்சின்னு டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம், அறிமுகம் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய விடுதலைக்கு முன்பு மெட்ராஸ் மாகாணத்தில் பிராமண மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த பிராமணர்கள் அவங்களுடைய ரூட்டு எப்படி உருவானுச்சுன்னா, கிமு 1500 கிமு 600 காலகட்டத்தில் ஆரியர்கள் இந்தியாவிற்கு கால்நடைகளோடு வந்தாங்க. அவங்க இந்திய மக்களுடைய அறியாமையை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த வர்ணாசிரமம் என்ற ஜாதி அமைப்பை உருவாக்குனாங்க. இப்படி பண்ணால் பண்டைய காலங்களில் உலக உயிர்களை படைக்கும் இறைவன் யாருன்னா பிரம்மன். அந்த பிரம்மனுடைய தலையில் தோன்றியவன் தான் பிராமணன் அப்படின்று என்ன பண்றாங்க, அவர்களாவே சொல்லிக்கிட்டாங்க, மற்ற யாரும் சொல்லிங்க. அடுத்து அந்த பிரம்மனுடைய கழுத்தில் தோன்றியது யாருன்னா வைசீர் என்று அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அடுத்து பிரம்மனுடைய மார்பில் தோன்றியது யாருன்னா சத்திரியர் என்று சொல்லிக்கிட்டாங்க பிராமணர்கள். அடுத்து இந்த பிரம்மனுடைய பாதத்தில் தோன்றியது யாருன்னா சூத்திரர் என்று அவர்களாவே சொல்லிக்கிட்டாங்க. இதுதான் இந்த வர்ணாசிரமத்தினுடைய பேஸ். அந்த வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிராமணர்கள்லாம் பண்றாங்க மற்ற சாதி மக்களை, குறிப்பா பிராமணர் இல்லாத மக்கள் எல்லாம் பண்றாங்க, கல்வி, வேலை வாய்ப்பு, சமூகம், பொருளாதாரத்துல ஒடுக்கி வச்சிருக்காங்க. அதுல எக்ஸாம்பிள் தான் இங்க பாருங்க. நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல கிபி 1901 1911 காலகட்டத்தில் அந்த மெட்ராஸ் மாகாண மக்கள் தொகையில பிராமண மக்களுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3% தான். இந்த 3% இருக்கும்போது அந்த பிராமண மக்கள் என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல அதிகப்படியான சலுகைகளை பெற்று அவங்க நிர்வாகம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல 1911 மக்கள் தொகை சர்வேயின்படி மெட்ராஸ் பிராமண மக்களுடைய மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 3% தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழல்ல மெட்ராஸ் மாகாணத்துல பிராமணர்கள் அல்லாத மக்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90%. புரியுதுங்களா? பிராமணர்கள்லாம் அவங்களுக்கு மேல, அது கீழே மற்ற கேஸ்ட்னு பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க. கிபி 1901 1911 சர்வேயின்படி ஒரு சர்வே பண்றாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல பட்டம் பெற்ற ஒட்டுமொத்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா 4074. அந்த மெட்ராஸ் மாகாணத்துல புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாநில கல்லூரி, அதுல பட்டம் பெற்றவங்க. அடுத்து பிராமணர்கள் அல்லாதோர்கள் மெட்ராஸ் மாகாணத்துல எத்தனை பேர் பட்டம் பெற்றாங்கன்னா வெறும் 1034 பேர் தான் பட்டம் பெற்றிருக்காங்க. இன்னும் தகவல் இருக்கு. அடுத்து பாருங்க. கிபி 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற சங்கமானது பிராமண மாணவர்களுக்காக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிபி 1912 டாக்டர் நடேசனார் என்ன பண்றாருன்னா மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற கழகத்தை நிறுவுறாருங்க. ஒரு முக்கியமான ஒரு கழகம் இந்த கழகம். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட், இந்த மதராஸ் ஐக்கிய கழகமானது பின்பு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுதுன்னா மதராஸ் திராவிட சங்கம் அல்லது சென்னை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல சி நடேசனார் என்ன பண்றாருன்னா கிபி 1916 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் இல்லம் என்ற இல்லத்தை திருவள்ளிக்கல்லில் உருவாக்குறாரு. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் கிபி 1916 உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கிய 3 பேர் யாருன்னா 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், 2 டி எம் நாயர், 3 சி நடேசனார். இவங்க 3 பேர் உருவாக்குறாங்க.
உருவாக்கி என்ன பண்றாங்கன்னா பிராமண அல்லாதவர்களாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டம் எங்க நடக்குதுன்னா மெட்ராஸ் விக்டோரியா அரங்கத்துல 30 பேரை கூட்டி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க. நெக்ஸ்ட் தியாகராயர், நடேசனார், டிஎம் நாயர் இவங்க 3 பேரும் சேர்ந்து 3 பத்திரிகை தொடங்குறாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல திராவிடன் என்ற பத்திரிகையும், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகையும், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையும் தொடங்குறாங்க. இந்த 3 பத்திரிகையும் தொடங்கி இதுல ஆங்கில மொழியில ஜஸ்டிஸ் என்ற பெயரை புரியுதுங்களா தமிழ்படுத்தி கட்சிக்கு என்ன பண்றாங்க, நீதி கட்சி என்று பெயர் வைக்கிறாங்க. புரியுதுங்களா தென்னிந்திய நல உரிமை கழகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நீதி கட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது உங்களுக்கு நம்பர் 6ல தமிழகத்தில் புரியுதுங்களா அரசியல் கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த டாபிக்ல ஒரு இன்ட்ரோ தான் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த ஒரு டாபிக் எல்லாம் பண்ணோம், நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க.